நிகழ்ச்சி கலைஞர் டிவியின் அசுரன் வெற்றிமாறன். அசுரன் வெற்றிமாறன் அசுரத்தனமான ஒரு வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பும் சக்சஸையும் பார்க்கும்போது நிறைய நல்ல படங்கள், தரமான படங்கள் அப்படின்னு சொல்றதை தாண்டி எல்லாமே சக்சஸ் ஆன படங்கள் எப்படி கொடுக்க முடியுது அப்படின்னா, இந்த ஃபார்முலா ஏன் இவ்வளோ ஸ்பெஷல், வெற்றிமாறன் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குல்ல. இந்த நிகழ்ச்சி அசுரன் வெற்றிமாறன். நீங்க எப்பவுமே ஒரு பாய்ஸ் கேங்கோட இருக்கீங்க. உங்களை பார்த்தா வந்து இவங்களை சுற்றி பசங்க தான் நிறைய இருப்பாங்க. ரொம்ப ராவான, ரொம்ப ரஃப்பான, கொஞ்சம் ரகடான ஒரு பர்சன் அப்படிதான் தெரியுது. அப்படியா? கலர்ஃபுல் உலகம் ஒன்று இருக்கா? கலர்ஸ் எவ்வளோ இருக்கு உங்களோட வேர்ல்ட்ல? I have my world of other things also. I have my girl, I have my world, everything is there. But என்னோட லைஃபே எப்படி இருக்குன்னா, என் ஒர்க்கை சுற்றியே தான் இருக்குது. இப்போ வீட்லேயும் வந்து அதுக்கான ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேலையை சுற்றி தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு தான் எல்லாமே. ஸோ அதுக்குள்ளே தான் நான் இருக்கேன். அந்த கமிட்டட் டு சினிமா தான் மோஸ்ட்லி இல்லைங்களா லைஃப்பில்? ஒரு வேலை தான், எந்த வேலையாக இருந்தாலும் சரி. ஒரு சின்ன தோட்டம் ஃபார்ம் வச்சுருக்கேன். அங்கே வந்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுறோம், ஃபார்மிங் எல்லாம் பண்ண ட்ரை பண்ணுறோம். அது போய் பண்ணும்போது அதுதான் ஒர்க். அங்கே தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அப்புறம் புறா வளர்க்குறேன், அது பண்ணும்போது தட் இஸ் மை ஜாப். அதில் ஃபுல்லாக இருப்பேன். அப்போ நான் சினிமா பற்றி யோசிக்க மாட்டேன். கொஞ்சம் கூட நம்ம மேலே இறக்கமே இல்லாமல் ஒரு ப்ராஜெக்டில் ரொம்ப மூழ்கி போயிருக்கோன்னு எப்போல்லாம் தோணிருக்கோம் உங்களுக்கு? அந்த மாதிரி எனக்கு எப்போதுமே தோணாது. பிகாஸ் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போதே அப்படி தான் ஒர்க் பண்ணுவேன். ஒரு டைரக்டராக இருக்கும்போது, அதாவது வென் யூ ஆர் த பிளேஸ் ஆஃப் காலிங் த ஷார்ட்ஸ், இட்ஸ் வெரி ஈஸி. இப்போ நான் காலையில் 3 மணிக்கு நான் வேலை செய்யணும்னு நினைப்பேன். 10 மணிக்கு தூங்கிடுவேன். தூங்கிட்டு இப்போ 3 மணிக்கு வந்துருங்க பண்ணுவேன். என் அசிஸ்டன்ஸுக்கு தான் கஷ்டம், எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. நான் 10 மணிக்கு தூங்கி 2:30 மணிக்கு எழுந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு 3 மணிக்கு ரெடியாக இருப்பேன். 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு நான் போய் தூங்குறேன்னு. அப்போது என்னோட அசிஸ்டன்ஸுக்கும் அதே நேரத்தில் தூக்கம் வரணும்னோ இல்லை பசிக்கணும்னோ இல்லை. எனக்கு பசிக்கும் போது நான் சாப்பிட்ருவேன், அதே நேரத்தில் அவங்க அந்த கேப்பில் அவங்க சாப்பிட்டுக்கணும். ஸோ பீப்புள் ஹூ ஒர்க் வித் மீ வில் ஹேவ் ஆல் த ஸ்ட்ரெஸ். எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லை நான் ஒர்க் பண்ணும்போது. இந்த படம் கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து while we were working for the ஃபைனல் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு டெங்கு இருக்குது அப்படின்னாங்க. ஸோ ஐ ஹேட் டு ரெஸ்ட். ஸோ எடிட் ஷூட்டில் என்ன பண்ணால் பெட்டு போட்டோம். நான் பெட்டில் படுத்துக்கிட்டே எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வாஸ் டூயிங் தட். காலையில் எழுந்திரிச்சு பப்பாளி சார் குடிச்சிட்டு அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டே எடிட்டிங் அப்படி இருந்தது. ஸ்ட்ரெஸ் என்னை சுற்றி இருக்க உங்களுக்கு தான், எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னீங்க. உங்கள் சுற்றி இருக்கிறவங்க ஒரு 4 பேரை இங்கே கூப்பிடலான்னு இருக்கேன். எப்படி அவங்க அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு கேட்கலான்னு. வாங்க. நிலை வித்வான்கள் வந்து we are director Subramaniam Shiva and art director Jackie sir and Chidambaramnu சொல்லணும் அவரை, Kim Karunas. welcome sir. வணக்கம் சார். வெற்றிமாறன் சாரோட ஒர்க் பண்ணுறதுல என்னென்னலாம் சுமை? இதெல்லாம் சுமை தான், நாங்கள் சுமை தாங்கி ஆனால் சுகம் தான் அப்படின்னா என்ன சொல்வீங்க? எல்லா இயக்குநர்கிட்டையும் இருக்கும்போது எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் அந்த நெருக்கடி இருக்க தான் செய்யும். இவர்கிட்ட இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். எவ்வளோ எக்ஸ்ட்ரா? ஒரு காஸ்டியூம் சொல்லுவார், அவர் ஒரு மைண்டில் வச்சிருப்பார். அப்புறம் என்ன எடுக்கிறதுன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ரொம்ப மைனூட்டாக கவனிக்கணும். அவங்க பசங்களுக்கு வந்து அந்த சீனுன்னு எந்த சீனுன்னு தெரியாது. ஸோ நம்ம அதுக்கு ப்ரிப்பராக இருக்கணும். வெறும் பார்த்துட்டே இருந்து சார் சொன்னால் செய்வோம் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்க அந்த நெருக்கடி இருக்க தான் செய்யும். மணியும் நானும் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றா படிக்கிறோம். ஓகே சார். அப்புறம் 10th அவன் வேறு ஸ்கூல் போயிட்டான். நான் வேறு ஸ்கூல் போனேன். அப்புறம் நான் மெட்ராஸ் வந்தேன். அவன் வெள்ளூரில் படித்தான். அப்புறம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழித்து அவனும் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டான். அப்புறம் ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் நான் பண்ணும்போது கூட ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து அது நான் என்ன டிசைட் பண்ணுவேன் அந்த குரூஷியலான மொமெண்ட்டில் அப்படின்றது என்னை விட அவனுக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் வந்து நான் வந்து எனக்கு இங்கே வந்து ஒரு 50 பேர் வேணும்னு முதல் நாள் சொல்லிடுவேன். 50 பேர் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ 50 பேர் லிஸ்ட்டு கொடுத்து அவன் சொல்ல இல்லை ஒரு 150 பேர் வர சொல்லுங்க, அதான் சேஃப்டி. அவனா அப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு போயிட்டு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? 50 பேருன்னு சொல்லிட்டாங்க. 50 பேர் எப்படி பத்துவீங்கன்னு நான் தான் சொல்லியிருப்பேன் முதல் நாள். அதான் இல்லை வராங்க, எக்ஸ்ட்ரா வராங்க. க்ரியேட்டிவ் மூட் ஸ்விங்ஸ்ன்னு தான் சொல்லணும். திடீர்னு ஒன்று தோணும், வேணாமே இப்போ வச்சுக்கலாமே. அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஆள் வந்து மணி. கிம் கருணாஸ் அப்பா சிதம்பரமா கலக்கியிருக்கீங்க சார். எப்படி இவரை கேட்ச் பண்ணீங்க? அசுரனுக்கு முதல்ல காஸ்ட் பண்ணது வந்து கென் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருமே வந்தாங்க. அது ஒரு கர்நாகாலம் சாரோட படம் ஒர்க் பண்ணும்போதுலேருந்து கருணாஸ் நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. அப்பப்போ இந்த ஸ்கூல் கல்ச்சுரல்ஸில் பாட்டு பாடுறது, இந்த மிமிக்ரை பண்ணுறது, ஏதாவது அப்பப்போ ஏதாவது வீடியோ அனுப்புவார். நான் சொன்னேன் இந்த வீடியோலாம் பார்த்ததில் நீங்கள் கூப்பிட்டு வாங்க, நான் ஒரு தடவை மீட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்தப்போ பார்த்தேன், பேசிட்டு அனுப்பிட்டேன். அந்த ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிட்டி பிரெட் பாயாக இருந்தான். எனக்கு வந்து அந்த காட்டில் வெறும் காலெல்லாம் நடக்கணும். ஸோ இனிமேல் நீ செருப்பு போடக்கூடாது, செருப்பு போடாமல் நடனா அப்புறம் ஸ்கூலில் போய் பர்மிஷன்லாம் கேட்டு வாங்கி
செருப்பு போடாமல் ஒரு 6 மாதம்லாம் நடந்தான். சாரும் மணி சாரும் தான் எப்போவுமே டைலாக் டிஸ்கஸ் பண்ணி எழுதுவாங்க. அப்போது மணி சார் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அப்போ அம்மாவோடைய டைலாக்கு என் டைலாக் 2 பேருமே ஒருத்தங்க இன்னொன்று சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கும்போது உருண்டைன்னு சொன்னார். எனக்கு கடைசி வரைக்கும் புரியல உருண்டைனா என்ன உருண்டைனா என்ன. லாஸ்ட்டாக டப்பிங் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு உருண்டைனா என்னன்னே தெரிஞ்சுது. எனக்கு அது வரைக்குமே புரியல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் படத்துல இல்ல நிறைய ரீடேக் வாங்கின சார் டயலாக்? தனுஷ் சாருடைய அந்த டைலாக், நம்மக்கிட்ட கார் இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ, ரூபா இருந்தால் பிடிங்கிக்கிடுவானுவ, ஆனால் படிப்பு மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். சுப்பிரமணியம் சிவா சார், நீங்க ஒரு இயக்குனர், இன்னொரு இயக்குனரோட சேர்ந்து பயணம் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த ஒரே உரையில 2 கத்தி இருக்கிற மாதிரி அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. சார் கூட ஜேர்னி அதை பத்தி சொல்லுங்க. நான் பிகினிங் நான் சொல்லிடுறேன் அப்புறமா நீங்கள். அதாவது நான் வந்து ஆடுகளை முடிச்சுட்டு ரொம்ப பெரிய கேப்பு எனக்கு, லைக் ஒரு 3-4 இயர்ஸ் சும்மா எதுவுமே பண்ணணும்னு தோணல, அப்படியே இருந்தேன். அப்போ விசாரணை பண்ணலான்னு டிசைட் பண்ணப்போ அந்த நேரத்தில் வந்து இப்போ மணி படம் பண்ணிட்டு இருந்தான். அப்போது மற்ற எல்லாருமே வந்து கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் படம் பண்ண போயிட்டாங்க. அப்போ சின்ன பசங்க தான் இருந்தாங்க கூட. வர்ஷா இருந்தா, சுரேஷ், அவ்வளோதான், அந்த 2 பேர் தான் இருந்தாங்க பசங்க, சின்ன பசங்க தான், புது டீமு. அப்போது இவங்களை வச்சு ஒரு ஃபுல் ஃபிலிம் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு நாள் சிவா வீட்டில் போய் பார்த்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என் கூட வந்து ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு. உடனே வரேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார். நம்ம என்னென்னா, நான் திருநாதிரி முடிச்சுட்டு நான் வந்து மணி ரத்னம் சார்கிட்ட அசிஸ்டண்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக ஒரு ஷூட்டிங் பாட்டெலாம் போயிட்டேன் நான். அதுக்கு பிறகு அது சூழல் என்னால் முடியல. எனக்கு எப்போதுமே நான் என்ன நினைப்பேன்னா வந்து ஒவ்வொரு நாளையும் பயணிக்கணும்னு நினைப்பேன் நான். ஒவ்வொரு நாளும் புது நாள் தான் நமக்கு. சரி, வெற்றிக்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட என்ன இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா அதுதான் வந்தது. நம்ம ஒரு கதைக்களத்தை எப்படி ஒரு இயக்குனர் தேர்ந்தெடுக்கிறார், அது வந்து ஒரு கதைக்களம் வந்து ஒரு படத்துக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குது. அதுக்கு பிறகு அந்த கதைக்களத்துக்கான மனிதர்களை எப்படி அவர் தேடுறார். அதுக்கு பிறகு அந்த மனிதர்களை வந்து நெருக்கடி இல்லாமல் வேலை வாங்குவார். கதையின் போக்கிலேயே காட்சி அமைப்பார், அல்லது அந்த கதை மாந்திரங்களின் போக்கிலேயே காட்சி அமைச்சிருவார். அந்த படத்தை வந்து காலத்தோடு இணைப்பார். இப்போ நீங்கள் வடச்சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதை போயிட்டுருக்கோம், அதில் எம்ஜிஆர் இறக்கிறதோ அந்த மாதிரியான அந்த காலத்தினுடைய உண்மை சம்பவங்களோட காலத்தை இணைக்கும் போது அந்த கதை வந்து கற்பனையோடு சேர்ந்து எனக்கு உண்மை கதையாகவும் மாறிடுற மாதிரி வச்சுருவார். நிதானமாக கதை சொல்லுவார். ஒரு சிறந்த இயக்குனருக்கு வந்து நிதானம் ரொம்ப முக்கியம்னு அவர்கிட்ட இருந்து நான் நிதானமாக இருக்கும் படம். இந்த மாதிரி நிறைய பெஸ்ட்டு குவாலிட்டிலாம் நம்ம இருக்கிறதால சரி ரைட்டு, எப்போதும் நம்ம சிறந்தவங்களாக இருக்கணும், இல்லை சிறந்தவர்களோடு இருக்கணும். உலகத்திலேயே மிகப்பெரிய நெருக்கடி என்னன்னா, ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டே அவங்கள புகழ்றது தான். அதுக்கு ரொம்ப ரியாக்ஷன் கொடுக்குறது அவர் கொடுக்கவே மாட்டார் சார், அதுதான் இன்னும் கஷ்டம். ஆமாம்மா, ரொம்ப சிரமம். அது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது, அதை நம்ம இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம பகிர்ந்துக்கிட்டு தான் ஆகணும். நான் என்ன நினைப்பேன்னா, ஒரு வெற்றி மாறன்னா அரசன். தமிழ் ஒரு வெற்றியை வச்சுட்டு ஒரு அரசன் தான் அவர். நம்ம வந்து என்னன்னு கேட்டால், இன்னொன்று நம்ம கூட இருக்கிறவங்களுடைய பெஸ்ட்டு குவாலிட்டியை நம்ம சொல்லும்போது தான் ஒன்று மற்றவங்க கற்றுக்குவாங்க. நான் சொல்லும்போது இன்னும் என் மைண்டில் ஏறும். அதான் ஒரு வெற்றி கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கணும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கேளுங்க சார், கேளுங்க. வெற்றி தனுஷ் ஒரு கூட்டணி வந்து ஒரு கிளாசிக், அதுதான் இப்போ இது பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் கூட இருந்து பார்க்குறது ஒன்று இருக்குது, அது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகுது? 2 பேருமே ஓப்பனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து சார் தானு சாருக்கு கமிட்மெண்ட் ஒன்று இருக்குது சார், எனக்கு பண்ணணும். நான் மற்றவங்கள கேட்குறதுக்கு முன்னாடி உங்களை கேட்குறேன். வடச்சென்னை ரிலீஸ் ஆகலை, இப்போ மற்றவங்களை கேட்குறதுக்கு முன்னாடி நான் உங்களை கேட்குறேன் சார், நம்ம சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், தனுஷ் அடுத்தது சின்னதாக ஒன்று பண்ணலான்னு இருக்கேன், பெருசாக இல்லை, சின்னதாக ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். ஒரு அப்பா ஒரு பையனை கூப்பிட்டுட்டு காட்டுக்குள்ளே போகிறான். ஏன்னா பையனை வந்து ஒரு குரூப் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒரு கொலை பண்ணியிருக்கான், செத்து போனவன் அவங்க அண்ணனை கொலை பண்ணவன். இதுதான் கதை. காட்டுக்குள்ளே போகிறாங்க, என்ன நடக்குதுன்றது. சார் சூப்பராக இருக்குது சார், நான் பண்ணுறேன், ஐ வில் ப்ளே த ஃபாதர். இப்போ அவர் வயசில் இருக்கிற எல்லாரும் வந்து அந்த கதையை கேட்டோடனே தன்னை மகனாக தான் நினச்சிப்பாங்க. நான் சொல்லும்போது அவர் வந்து ஃபாதர் ப்ளே பண்ணணும்னு மைண்டில் வச்சு நான் சொல்கிறேன். நான் சொல்லவே இல்லைன்னு அவர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் அந்த 6 வரி அல்லது 8 வரி வந்து அவருக்கு போதுமானதாக இருக்குது, இது என்ன படமாக வந்து சேரும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ தனுஷும் வந்து இன்ட்யூட்டிவாக
நிறைய சரியான விஷயங்களில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆள். நீங்கள் சொன்ன மாதிரியே தனு சார் ஒரு 10-15 நாள் கழிச்சு ஒரு நாள் சொன்னார், அவர் மாதிரி கேரவன் எப்போ பார்த்தாலும் கூப்பிடுவார். என்னப்பா இந்த படத்துக்கு கூப்பிடவே இல்லைண்ணே. இல்லை எனக்கு தனியாக உட்காந்துருக்க பிடிக்குது, இந்த பையன்லாம் எனக்கு பையன் மாதிரியே தான் இருக்கிறான். இவனெல்லாம் என் பையன் மாதிரியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். இந்த வீட்டிலேயே தான் வச்சுருந்தார் இவனை. சாரோட கேள்வியோட ஒரு கேள்வி சார், அதாவது இந்த ஸ்டார் அண்ட் டிரெக்டர் அந்த ஒரு காம்போ, அதாவது பாலிவுட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படத்துலையும் பயணிப்பாங்க, அவங்களோட லைஃப்பில் இன்ஃபேக்ட் நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட் ஃபாலோ பண்ணோன்னா பார்ட்டி கல்ச்சர், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு சுற்றி அவங்களே இருப்பாங்க உலகம். உங்களுக்கும் அவருக்குமான அந்த மென்டல் கனெக்ட் பார்க்கும்போது இவங்களோட அந்த ஜேர்னி எப்படி இருக்கும், இவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் சார் ஆஃப் ஸ்க்ரீன் நாங்கள் ரொம்ப ரொம்ப ரேராக தான் மீட் பண்ணுவோம். பட நேரத்தில் எப்போதுமே பேசிக்கிட்டே இருப்போம், ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்போம். அப்புறமா நான் வந்து என்னோடய ஹைபர்னேஷனுக்கு போயிட்டேன்னா வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப கம்மியாயிடும். தென் when I come up with something interesting, then we will talk, எல்லாம் இருக்கும். இப்போ ஆஃப் லேட் கொஞ்சம் பர்சனலாக நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். அண்ட் எனக்கு சோஷியல் லைஃபே இல்லை, அதனால் ஏன் இந்த சோஷியல் லைஃப் இல்லை சார், ஏன் இந்த பார்ட்டிஸ் அந்த மாதிரி இல்லை, அதான் போய் என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது, சாலட் சாப்பிட்டு வரணும். எனிவே என்னால் வந்து என்னோடய ஸ்பேஸ்க்குள்ளே தான் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். நாளை இயக்குனர்கள் இங்கே கலைஞர் டிவி பண்ணுறாங்க. இப்போ நிறையா வருங்கால இயக்குனர்கள் வந்து உங்களை ஒரு முன்னோடியாக நினைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கான முதல் தகுதியாக நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நேற்று தான் நானும் ஞானியும் பேசிகிட்டு இருந்தோம். ஹிஸ்ட்ரி தெரியணும். ஹிஸ்ட்ரியா கண்டிப்பாக முன்னாடிலாம் வந்து நான் லிட்ரேச்சர் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஹிஸ்ட்ரி அவசியமாக படிக்கணும், கூட லிட்ரேச்சர் படிச்சுக்கலாம். ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர் அப்படின்னா வெற்றிமாறன் போது நீங்கள் ஃபிலிம் மேக் பண்ணும்போது எந்த இடம் எடுக்கும்போது உங்களுக்கு போர் அடிக்கும்? பாட்டு கண்டிப்பாக போர் அடிக்கும். ஓகே, கண்டிப்பாக போர் அடிக்கும் பாட்டு. ஆனால் பாட்டெல்லாம் நல்லா இருக்கே சார். என்ன மாதிரி ஒரு ஆல்பம்? எனக்கு வந்து சாங் கம்போசிங், அது அந்த அந்த ஒரு கம்போசருடைய மைண்டை தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அந்த அந்த டியூன் எங்கேருந்து அவங்களுக்கு வருது, அப்புறமா அதை எப்படி ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறாங்க, எப்படி சேர்க்குறாங்க, அது ரொம்ப எனக்கு ப்ளஷரபுளாக இருக்கும். அதுக்கு லிரிக் எழுதுறது, அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு காரில் போட்டு கேட்டு அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அதை எக்ஸிக்யூட் ஷூட் பண்ணும்போது, குறிப்பாக அதை டான்ஸாக ஷூட் பண்ணால் டயர்ட் ஆகிடுவேன். அதை ஒரு மான்டாஜாக ஷூட் பண்ணி கதையை ப்ராக்ரெஸ் பண்ணுறதுக்கு ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களோட படங்களில் வந்த பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? விஷுவலாக வந்து எனக்கு ஒத்த சொல்லலை பிடிக்கும். ஏன்னா அந்த அந்த பையனோட எக்ஸைட்மெண்ட்டு ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் ஒரு ஒரு எமோஷ்னலாக ஒரு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறது வந்து அந்த டியூனில் இருக்கும். அது டான்ஸ் கொரியோகிராஃபியில் இருக்கும், எல்லாத்துலேயுமே அது இருக்கும். சார், உங்களோட படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ட் டைரக்ஷன் பற்றி பேசணும். ஸோ ஜாக்கி சார் கிட்ட கொஞ்சம் கேட்டுறேன். இல்லை சார் கிட்ட உங்களுக்கு பிடிச்சது, அவர் கூட ஜேர்னியில் இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் அடோர் பண்ண ஒரு விஷயம்? வெரி சிம்பிளாக சொன்னோன்னா the first word is detailing. ஏன்னா நாங்கள் போய் அவர் சொன்னதுக்கப்புறம் கூகுளில் போய் சர்ச் பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்து கண்டென்ட்டாக இதெல்லாம் யோசிக்கணும் போல் அப்படின்னு போகும்போது அதை சாதாரண 2 நிமிஷத்தில் சொல்லியே முடிச்சுவார். ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி வச்சுருப்பார். ஷூட்டிங் இல்லாத நாட்களில் வெற்றிமாறன் எப்படி? சத்தியமாக தெரியாது. நாங்கள் வந்து ஷூட்டிங் அப்போ மட்டும்தான் வேலை, வெறும் ஷூட் டைம் மட்டும்தான். வெரி ப்ரொஃபஷனல்ஸ். கரெக்டாக அவர்கிட்ட ஃபோன் வருதுன்னா நீங்கள் தைரியமாக சொல்லலாம், ஓகே ஆஃபீஸ் கூட போகிறாருன்னு. அதுக்கு மட்டும் கூடுவார். கரெக்டாக ப்ரொஃபஷனல்ஸ் பேசுவோம். அது முடிச்ச உடனே அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்குன்னு தெரியாது, நான் எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியாது. ஓகே, இங்கே சப்போர்ட் சர்வீஸ்னால் அவங்க எல்லாம் என்னென்னா என்னை ஷீல்டு பண்ணுவாங்க. எந்த மணியை வந்து ஃபஸ்ட்டு படத்தில் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் எடுக்கும்போது கெய்டி தியேட்டரில் எடுக்கிறோம் நாங்கள் ஃபைட்டு. நான் உள்ளே போயிட்டு வெளியே வர மாட்டேன். வெளியே வந்தால் ப்ரொடியூசர் ஷூட்டிங் எடுத்துகிட்டு வர 3 நாள் நான் உள்ளே ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், வெளியே வரல. பிரேக் தான். தனுஷ் வந்து 3 நாள் தண்ணி மட்டும் குடித்து, இல்லை தண்ணி குடிக்கக்கூடாது, ஆமாம், அப்போ தான் அந்த கட்ஸ் எல்லாம் தெரியும். தண்ணி குடிக்காமல் இஸ் ஒர்க்கிங். ப்ரொடியூசர் வந்து வெளியே போனால் சீக்கிரம் வாங்க பேக்கப் பண்ணுங்கள், தோசர் தோசர் தோசர்னு அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. 3 நாளாக ஷூட் பண்ணிகிட்டே இருக்கோம். மணிக்கு வந்து எவ்ரி செகண்ட் மினிட் ஃபோன் வரும். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் இப்போ வந்தேன், அதான் சார் முடிஞ்சு சார் அப்படியே பேசியே வந்து அது எனக்கு தெரியவே தெரியாது. ஜாக்சனுடைய ரோல், மேஜர் ரோல் என்னென்னா, இப்போ நான் ஒரு செட்டு போட சொல்லிட்டேன்னா நான் ப்ரொடியூசரோட போட வேண்டிய சண்டையை வந்து அவர் போட்டுருவார். இப்போ ப்ரொடியூசர் வந்து என்னம்மா எப்படி பேசுகிறேன், அப்படியா சார் நான் பேசுகிறேன் சார் அப்படி நான் வந்து அவங்க 2 பேருக்குள்ளே என்னோட சண்டையை அவர் போட்டுருவார். ஒரு சின்ன குழந்தைய வந்து கூப்பிட்டு போகும்போது அது சும்மா துப்பாக்கி டுமில்னு அப்படியே கீழே வந்துடுவாங்க தெரியுமா, நம்மளாம் நடிப்பா அப்படின்னு. அதே தான் என்னை வந்து அப்படி தான் எல்லாருமே பார்த்துக்கிறாங்க. சுற்றி கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணி எனக்குள்ளே இருக்கிற அந்த க்ரியேட்டிவ் எனர்ஜியை யாரும் எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. they give me that space. அண்ட் முக்கியமான நபர் இங்கே இருக்காங்க. நீங்கள் அதிகமாக சொன்ன பெயர் அவர் பெயராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தங்கவேலன் சார். சார் நீங்கள் சொல்லணும்.
நான் அறிமுகம் கொடுத்துட்றேன் முதல்ல. நான் வந்து பாலுமகேந்திரா சார்கிட்ட அவரும் பாலுமகேந்திரா சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க, எனக்கு சீனியர் அவர். பாலுமகேந்திரா சார்கிட்ட எவ்வளோ கற்றுக்கிட்டனோ அதே அளவு அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னும் பாலிட்டிக்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமும் அவர்கிட்ட அதிகமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். முதல்ல பாலுமகேந்திரா சார்கிட்ட வெற்றி வேலை பார்க்க வந்தபோது நாங்கள் முதல்ல கண்டுபிடிச்சது என்னென்னா, நான் அடிப்படையிலேயே மனுஷன் அப்படி தான் முதல்ல நான் கண்டுபிடிப்பேங்க. இவர்கிட்ட அந்த செல்ஃப் ரிகார்டிங் சென்டிமெண்ட் இல்லை. தன்னோட மதம், ஜாதி, இனம், மொழி, தேசம் இப்படி இந்த மாதிரியான ஒரு குறுகின மனப்பான்மைகளுக்குள்ளே இல்லாத ஒரு இளைஞனாக இருந்தார். நான் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக வெற்றிகிட்ட பார்த்தது அதுதான். அப்புறம் தொடர்ந்து புத்தகங்கள் படிக்கிறதுங்க, உலக சினிமா பார்க்குறது, ஒரு தேடல் வெற்றிகிட்ட இருந்தது. அது காலம் போக 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 அது துலக்கமாக ஒரு உருவத்தை அடைஞ்சது. அது வந்து வெற்றியோட முதல் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பொல்லாதவன் கதை பண்ணார் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி வெற்றி ஃபார்ம் ஆயிட்டார். சார் தங்கவேலு சார் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானவர்? ஒரு எல்டர் பிரதர் ஃபிகர் தான் எனக்கு அவர். எல்லா ஸ்பேஸ்லேயுமே வந்து எல்லா நிலைகள்லையுமே வந்து ஒரு க்ரியேட்டிவாக, ஃபிலோசபிக்கலாக இல்லை பொலிட்டிக்கலாக ஒரு கிளாரிட்டி வேணும்னா நம்ம எங்கே சீக் பண்ணலான்னா அவர்கிட்ட கேட்கலாம். அப்படி தான் இருக்கும். எப்போதுமே லாஸ்ட் 20 இயர்ஸாக கற்றுக்கிட்டே இருக்கோம் அவர்கிட்ட இருந்து. அதான் சொல்லணும். அண்ட் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு, இன்னும் நிறைய நபர்கள் வர இருக்காங்க. இந்த தருணத்தில் நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். ஃபிலிம் மேக்கர் வெற்றிமாறன் அவர்களே எங்களுக்கு தெரியும், நண்பர்களா ஜெகதீஷ் சார் அண்ட் கரிகாலன் சார், தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. ஸோ நண்பர் வெற்றிமாறன் பற்றி பேசணும்னு ஆஸ் அ ஃப்ரெண்ட். நான் கதிர் சார்கிட்ட வாழ்த்துக்கள்னு ஒரு படம் உதவியாளராக வேலை செஞ்சிருந்தேன். ஓகே. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் பேண்ட் போட்டு இன்செர்ட் பண்ணி அப்போவே தாடி, கையில் வந்து ஒரு ஆங்கில நாவல், எப்பயுமே அவர் இன்செர்ட் தான் பண்ணிருப்பாரு. அவர் யாருன்னா எனக்கு தெரியாது. வாங்க உட்காருங்கன்னு வந்து உட்காந்து இயக்குனர் வர வரைக்கும் படிச்சுட்டே இருக்காரு. ஏன்னா இவர் பார்ட்டி கொஞ்சம் சீன் போகிறாராட்டுக்குது நான் நினச்சிட்டேன். ஏன்னா உதவி இயக்குனர்னா படிப்பான், இந்த அளவுக்கு படிப்பாங்கன்னு தெரியும். நான் வாய்ப்பு கேட்க வந்து தெரியாது, கதிர் சாரோடைய நண்பர் ஆட்டுக்குது அப்படின்னு. அப்புறம் தான் யாருன்னா நான் பாலுமகேந்திராட்ட ஒர்க் பண்ணாங்க, கதிர் சார்கிட்ட சேர வச்சுருக்காரு. என்ன படிச்சிருங்க? இங்கிலீஷ் லிட்டு, எம்ஏ இங்கிலீஷ், ஆங்கில இலக்கியம். அதுலேருந்து வெற்றி எங்களுக்கு பழக்கம். இல்லை புக்ஸ் ஒரு பயங்கரம் படிப்பார் ஆக்சுவலாக. இப்போ சாதாரண பீச் போகிறது, மால் போகிறது, இந்த மாதிரி தான் நம்ம அந்த காலேஜ் டைமில் நமக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். பட் அதுனா அவருக்கு பிடிக்காத விஷயம் ஆக்சுவலாக. உங்களை மாற்றின 3 புத்தகம்னா என்ன சொல்லுங்க சார்? நான் வந்து ரொம்ப முக்கியமான புக்ஸ் அப்படின்னு பார்க்குறது வந்து எனக்கு முதல்ல வந்து இந்த புத்தகங்கள் வந்து பெரிய இலக்கிய தரம் வாய்ந்த புத்தகங்களாலாம் கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் முதல்ல சொல்ல போகிற புத்தகம் வந்து ரூட்ஸ். நான் வந்து ஒரு 16-17 வயசில் படித்தேன். அலெக்ஸ் ஹேலியுடைய ரூட்ஸ். அது வந்து ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட ஒரு வரலாறை பேசுகிற ஒரு புத்தகம். அது ஒரு 16-17 வயசில் படித்தேன். அதுக்கப்புறம் 33-34 வயசில் நான் படித்த வுல்ஃப் டாட்டம் அப்படின்னு ஒரு புக். அது வந்து சைனாவில் ரெட் புக்குக்கு அப்புறம் அதிகமாக விற்பனையான ஒரு புத்தகம். இந்த 2 புக்ஸ் என்னோடய லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அளவுக்கு வேறு எந்த புக்கும் பண்ணலை அப்படின்னு சொல்லணும். நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது எனக்கு அரியர்ஸ் ஆகி நான் டீட்டன் ஆகிட்டேன். அவர் பாஸ் ஆகி அவர் வந்து ஃபஸ்ட் எம்ஏ ஜாயின் பண்ணுறாரு. அந்த டைமில் வந்து கொஸ்டின் பேப்பர் ஒன்று கிடைக்கிது, இன்டர்னல் கொஸ்டின் பேப்பர். ஆக்சுவலாக பதிவு பண்ணக்கூடாதுங்க. அந்த பேப்பர் நான் என்ன பண்ணுறேன்னா அவர்கிட்ட வந்து அவசரமாக அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் இருக்கு வேணுமான்னு நான் கேட்குறேன். அப்போ அவர் அந்த மோஷன்லேயே வேண்டான்றார் என்கிட்ட. நான் வந்து ஆக்சுவலாக அப்போ என்ன நினைச்சேன் அப்படின்னா இதோட இமேஜ் பில்டிங் தான் சொல்கிறாருன்னு நினச்சேன். ஆக்சுவலாக அன்னைக்கு நினச்சது அது ரீசன் என்னென்னா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு தடவை வந்து நான் காப்பி அடிச்சு எழுதி மாட்டிக்கிட்டேன். மாட்டினா வீட்டில் போயிட்டு நான் சமாளிச்சிட்டேன். அம்மாவையும் அக்காவையும் நம்ப வச்சிட்டேன். அவங்க நம்ம எது சொன்னாலும் நம்புவாங்க. நான் பார்த்தே எழுதலை, சும்மா பக்கத்தில் இருக்க வந்து எதோ சொன்னால் என்ன பிடிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா வந்து சென்னையில் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. வந்தோடனே கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம அப்படியே காப்பி அடிச்சிருக்கோன்றத. நைட்டு 2 மணிக்கு எழுப்புறாங்க. எப்போ அப்படியே தூங்குற மாதிரி ரொம்ப நேரம் நடிச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எழுந்திரிச்சு தான் நான் எழுந்திரிச்சு உட்காந்தப்போ டோல் மீ படிக்கிறது வந்து பாஸ் ஆகிறதுக்கு இல்லை, நம்ம கற்றுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். உனக்கு ஒன்று தெரியாமல் நீ பாஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ் ஆகிறது நம்ம நோக்கமே கிடையாது, கற்றுக்கிறது தான் நம்ம நோக்கம். அது ஸ்டேட் இன் மை ஹெட். அது அப்படியே இருந்துச்சு. சினிமாவுக்கு வந்துங்கிறது நான் ஆக்சுவலாக எதிர்பார்க்கல. அவர் ஒரு நல்ல பெரிய அட்வொகேட் ஆவார் தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்து அவர் வந்து ஆக்சுவலாக லண்டனில் வந்து ஒரு காலேஜுக்கு, எந்த காலேஜ் அது? எடின்பர்க். ஆமாம், அதுக்கு தான் ஒரு லாக் தான் அப்ளை பண்ணார். பட் அது என்னன்னா கரெக்டாக வந்து அவர் இன்னைக்கு வரல நினைக்கிறேன். ராஜாநாயகன் ஒரு ஃபாதர் தான் இவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு சினிமாவுக்கு ஆக்சுவலாக. ஆமாம், நாங்கள் ஒரு எலக்டிவ் பண்ணால் அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணார். அதுலேருந்து தான் இவர் கரியர் மாறுது. ஆக்சுவலாக லா என்ன அவ்வளோ ஈர்ப்பு சார்?
இல்லை, நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஜாயின் பண்ணதுக்கு காரணம் தான். நான் வந்து சும்மா ஏதாவது மாற்றிட்டே இருப்பேன். வீட்டில் வந்து எங்கள் அப்பா இன்ஜினியரிங் படிக்க சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, இல்லை நான் இன்ஜினியரிங் படிக்கும், சரி என்ன பண்ணுவேன், நான் கிரிக்கெட் ஆடணும்னு. சரி YMCA எடுத்துகிட்டு வந்து சேர்த்து விட்டாங்க. YMCA சேர்த்து விட்டா என்னால் கிரிக்கெட் ஆட முடியலன்னு தெரிஞ்சு விட்டுட்டேன் அதை. அப்போ நீ என்ன பண்ண போகிற? நான் வந்து லா படிக்க போகிறேன் அப்படின்னு. ஏன்னா அம்மாவோட அப்பா, தாத்தா, மாமா எல்லாம் லாயர்ஸ். நான் லா படிக்க போகிறேன். அப்போது அப்பா என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே நீ லா படிக்கணும்னா நீ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படி, ஏன்னா லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம், இல்லைனா இங்கேயே சின்ன லெவலில் இருந்துருவேன், நீ சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் போகணுன்னா இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படி. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க வந்ததுக்கப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் அப்படியே குறைஞ்சிருச்சு. ஆனால் வந்து நம்ம சேரணுமே அப்படின்றதுக்காக அதெல்லாம் ட்ரை பண்ண, பட் இட் டிடன்ட் ஒர்க் அவுட். ஓகே. அப்புறம் JNU போகணும்னு நினச்சேன். அது இங்கே பாலமந்திர சாரோட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதால சினிமா மேலே இருக்கிற இதில் வந்து JNU போகிறத ட்ராப் பண்ணிட்டேன். நான் ஒரு காலேஜ் படிக்கும்போது நிறைய டேலண்ட்ஸ் இருந்துச்சு. அவர் நல்லா மிமிக்ரி பண்ணுவார். அப்போயே ஒரு 20 வாய்ஸ் பண்ணுவார். ப்ளஸ் ஸ்டேஜில் நல்லா பேசுவார். அதே மாதிரி நல்லா டிபேட் பண்ணுவார். ப்ளஸ் வந்து யாருக்கும் தெரியாதது என்னன்னா பாம்பு பிடிப்பார். அதெல்லாம் அது சும்மா விளையாட்டா பண்றது, சின்ன வயசுல. இப்ப பண்றது கிடையாது. மிமிக்ரி ஞாபகம் இருக்கா சார்? அந்த கண்டிப்பா இல்ல. அந்த கேள்வி மட்டும் கேட்டுறாதீங்க. அந்த கேள்வி மட்டும் கேட்டுறாதீங்க. இன்னொன்று அவரோட இதில் என்னன்னா, ஒரு டைமில் வந்து அவர் சினிமாவுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்துடுறாரு. ஆக்சுவலாக அவர் ஃபேமிலி பேக்ரவுண்டு வந்து பெரிய பேக்ரவுண்ட். ஆக்சுவலாக அவங்க அம்மாவோட பிரதர் வந்து அப்போ வந்து சிட்டிங் MLA. அவங்க அம்மா வந்து ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறாங்க. அவங்க அப்பா வந்து வெட்டினரி இன்ஸ்டியூட் தமிழ்நாட்டுக்கே டைரக்டர் வந்தவர். இப்போ அவங்க அப்பா தவறிடுறாரு. அப்போ அவருக்கு வந்து சில பிரச்சனை வருது. பட் அப்போவும் அவர் வந்து என்னன்னா ஃபோக்கஸ் மாறாமல் கரெக்டாக அதில் இருந்துட்டார். இல்லை அந்த கஷ்டத்துக்கு அன்றைக்கி எங்கேயாவது கொஞ்சம் டைவெர்ட் ஆகி அந்த சர்வைவலுக்கு நோக்கி போயிருந்தாருன்னா இது வந்திருக்க முடியாது. பட் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதை ஃபோக்கஸ் பண்ணுறாரோ அதை நோக்கி பயணமாகக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் ஆக்சுவலாக அவர். சார், நம்மளோட நிகழ்ச்சியில் நிறைய பேசியிருக்கோம். இந்த பயணம் அழகாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்கு விஷ் பண்ணணும், உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதா இன்னும் கரெக்டான வேர்டுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நம்ம கூட ஒருத்தவங்க ஜாயின் பண்ண இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். லெட்ஸ் வெல்கம் தி ஸ்பெஷல் பர்சன் அண்ட் தி ஸ்பெஷல் கெஸ்ட் ஆன் தி ஸ்டேஜ் நவ். ஐ திங்க் இவரை பார்த்தா இங்கெல்லாம் ஆஸ்ட்ரக் ஆயிடுவாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. லெட்ஸ் வெல்கம் ஹரிஷ் கல்யாண். ஃபஸ்ட்டு அசுரன் படம் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். பொறியாளன் என் வாழ்க்கையிலையும் ஒரு மிக முக்கியமான படம். நிறைய புதிய அனுபவம், ஆரம்பம், அதில் சாரோடைய ஒரு பழகக்கூடிய க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வெரி மெமரபிள். அண்ட் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஒன்று, அவருடைய அசுரத்தனமான உழைப்பு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, செட்டில் எப்போவுமே வித்தவுட் பிரேக் தான் போவார் சார் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வெரி குவிக், வெரி ஃபாஸ்ட். அண்ட் எல்லாருமே அவர் நிறைய டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். பட் ஆக்சுவலி ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே போனார்னா ஷூட்டிங் டேஸ் பார்த்தீங்கன்னா அவர் சீக்கிரமாக எவ்வளோ ஸ்விஃப்டாக முடிக்க முடியுமோ முடிச்சிருவார் சார். ப்ரீ ஒர்க் அவ்வளோ பண்ணுவாங்க. ஹரிஷ் கல்யாண், இன்னைக்கு உங்களோட அதாவது தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் உங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பு அண்ட் ஃபேன் கால் மூமெண்ட் இங்கே நிறையவே இருக்கும் எல்லாருக்குமே. அண்ட் இந்த நாள் அன்னைக்கு நம்ம வெற்றிமாறன் சாரை விஷ் பண்ணணும் அண்ட் சாரை பார்த்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ a lot. தேங்க்யூ சார். நைஸ் மீட்டிங் யூ. சந்திக்கலாம் சார். சார், உங்களோட ரசிகை, தீவிர ஃபேன், இந்த கிஃப்ட் உங்கள் கையில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பூமெண்டல் பண்ணிடுவாங்களா? நீங்கள் பிரித்து பார்க்கணும். ரிலாக்ஸ்டாக உட்காந்து பிரித்து பார்க்கலாம். பழைய ஐட்டங்கள். ஓகே, நான் பார்க்குறேன் சார். உங்கள் பேர் என்ன? பூந்தென்றல். வாங்க இங்க. உங்கள் பேர்? கதிரவன். கதிரவன். ஓகே, வாங்க மேம். சார், அதை அப்படியெல்லாம் எடுத்து வச்சிட முடியாது. அதில் இருக்கக்கூடிய வரலாறுலாம் எங்களுக்கு தெரியணும் இல்லையா? பர்த்டேக்கு கொடுத்த கிஃப்ட் நினைக்கிறேன். இது நானே பண்ணேன். இது போயிட்டு ஒரு இடத்துல இதெல்லாம் எழுதி ஏதோ ஒன்று பண்ணேன். தம் அடிக்க மாட்டேன், சீக்கிரமாக தம் அடிக்க விட்டுருவேன் அப்படின்னு போட்டிருக்கேன். அது சொல்லியிருக்கேன். ஓகே. இது எப்போ பண்ணது? இது இந்த ஸ்டில் வந்து யூஎஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் இல்லை இது. நான் யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேருந்து ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா ஹி கேவ் மீ தட். ஓகே. அண்ட் திஸ் ஒன் சார், இதுவும் அதே தான் நினைக்கிறேன். அடுத்து சொல்லும் இது. ஐ லவ் யூ சொல்லுமா? ஆமாம், அந்த மாதிரி தான் ஏதோ நினைக்கிறேன். ஆமாம். ஓகே. சார் சொல்கிறாங்களா?
இல்லை இல்ல ஓகே இன்னொரு கிஃப்ட் இஸ் இது யார் செலக்ட் பண்ணா? இது ரெண்டு பேருமே. கேன் யூ வேர் இட் ஃபார் அஸ்? ஐயோ ப்ளீஸ். ராகிங் மாதிரி இருக்கு. காதல் ஆர்த்தி அவங்க மேல கல்யாணம் பண்ணிக்கணும் இவங்க தான் அப்படின்னு எப்படி தோணுச்சு? என்னோட கிளாஸ்மேட்டு ரஜினி ஹேமா, அவளோட ஹாஸ்டல் மேட்டு ஆர்த்தி. ஸோ அவள் வந்து கிளாஸ்லேருந்து போய் ஹாஸ்டலில் என்னை பற்றி பேசி பேசி அப்படிலாம் எப்படி ஒருத்தன் இருப்பான், சும்மா இப்போ இது பண்ணுறியா, நான் ஒரு தடவை அவனை மீட் பண்ணலாம் யாரும் நான் கண்டுபிடிச்சிடுறேன், நான் எப்படி கிளம்பி வந்தவங்க தான் இவங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு அன்பு. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து வி ஸ்டார்டட் மீட்டிங் ஈச் அதர் ரெகுலர்லி. ஒரு டைமில் ஷீ ஒன்லி ஆஸ் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் சொன்னேன் நான் இப்போ தான் சேர்ந்துருக்கேன் பாலுமந்திரட்ட. 10 வருஷம் அவன் நான் படம் பண்ணுறது. அது வந்து 97 நான் சொன்னேன், 98 நான் சொன்னேன். எனக்காக அவ்வளோ நாளாக நீ வெயிட் பண்ணாத, நீ வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா. இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் சரி ஓகே. அந்த 10 இயர்ஸும் வந்து ஷீ ஸ்டுட் பை த ஹோல் திங். லைக் யூஎஸ் போயிட்டு வந்து அவ்வளோ சம்பளம் வாங்கி பாதி காசை நான் எடுத்துக்குவேன், பாதி காசுக்கு மேலே நான் பிடிங்குவேன். நான் எடுத்து நான் அந்த ஃபஸ்ட் டைமாக ஒரு அட்வான்ஸ் வாங்கினேன் 2004. அட்வான்ஸ் வாங்கினோடனே ஃபோன் பண்ணி நீ உங்கள் வீட்டில் பேசிடு அப்படின்ட்டேன். ஸோ பேசினதுக்கப்புறம் படம் நடக்கலை. அப்புறம் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க நீ வந்து இதுக்கு மேலே போஸ்ட்போன் பண்ணக்கூடாது, நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணுன்ட்டாங்க. அதனால் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பிக்சர். ஆமாம், எஸ், உங்களோட அந்த அட்வான்ஸ் கிடைச்ச. ஆமாம், கரெக்ட். நெடுஞ்சாலை. எப்படி கேட்டு கேட்டு காதல் மேம்? இவரை பார்த்தே ஆகணும், யார் அவர், இந்த மாதிரி யாராவது இருப்பாங்களா அப்படிலாம் விசாரிச்சிருக்கீங்களே சார்? நானும் என் ஃப்ரெண்டு விவர் ஹாஸ்டல் மேட்ஸ். ஸோ அவங்க 2 பேர் காலேஜ் மேட்ஸ். எனக்கு தெரியாது அவங்கள அப்போது. ஆனால் அவள் நிறைய வந்து சொல்லுவாள். வெற்றி வந்து என்னை வந்து ஹேர் கட் பண்ணிக்க சொன்னான், ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னான். இந்த டிஷர்ட் சரியா இல்லை, நல்ல டிஷர்ட்டாக போட்டுக்கோ, வேற போட்டுக்கோ அப்படின்னு சொன்னான். அண்ட் அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாமே she used to come and tell me. பட் இதை கேட்டுகிட்டே இருக்கும்போது லைக் ஐ டோன்ட் நோ, anyone will feel that இல்லையா? யாராவது ஒருத்தர் இவ்வளோ கேர் பண்ணுவாங்களா அப்படின்றப்போ வந்து ஐ ஸ்டார்டட் டு லைக் ஹிம். அண்ட் ஃபஸ்ட்டு அவர் மீட் பண்ணது வந்து ஜேசி அப்படின்னு ஒரு ஹோட்டல் அங்கே லயோலா காலேஜ் பக்கத்தில் ஜனதா கஃபேன்னு வருது. ஜேசி அப்படின்னு ஒரு சின்ன டீ ஷாப். ஸோ ஒரு ஈவினிங் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ப்ளூ ஷர்ட், டார்க் ப்ளூ ஷர்ட் ஹி வாஸ் வேரிங். ஸோ அங்கே போனப்போ நான் என்கிட்ட எப்படி அவரை பற்றி நிறைய சொல்லுவாளோ அதே மாதிரி என்னை பற்றி she used to go and tell him. So we knew each other அது மாதிரி. ஓகே. அண்ட் நான் அங்கே போனப்போ நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். அங்கே போய் நின்னோம், அந்த 2 வீலரில் பக்கத்தில் நின்னோடனே அவள்கிட்ட பேசினாங்க. பேசிட்டு என்னை திரும்பி கூட பார்க்கல. செம்ம கடுப்பாயிட்டேன் நான், ரொம்ப கடுப்பாயிட்டேன். பிகாஸ் தட் ஏஜ் ஐ வாஸ் ஆல்சோ தட் யங் ஏஜ். எப்படா ஒருத்தர் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு ரொம்ப ஐ வாஸ் வித்தின் மை செல்ஃப் ஐ வாஸ் வெரி இரிட்டேட்டட் அண்ட் ஆங்க்ரி. அண்ட் நான் நினச்சிக்கிட்டேன் நீ எப்படி என்னை பார்க்காம போகிற, நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு. அண்ட் தென் அல்டிமேட்லி அது ஒரு நிறைய ஸ்டோரி நடந்துச்சு, ட்ராமாலாம் நடந்துச்சு. ஓகே. பட் that's how it started. ஓகே. அவங்க சொன்னாங்க அது எப்படி நீ என்னை பார்க்காம இருக்கலான்னு. இப்போ தினமும் பார்க்க ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை, 2 அழகான குழந்தைகள். ஸோ உங்களோட பர்சனல் லைஃப், உங்கள் பொண்ணை பற்றி, பையன் பற்றி சில விஷயங்கள். அவள் வந்து பூந்தென்றல் வந்து நவ் ஷீஸ் பிகம் நைஸ் நேம் சார். ஃபர்ஸ்ட் அது சொல்லுவாங்க, மிக அழகான பெயர் பூந்தென்றல். அவங்க வந்து இப்போ ஷீஸ் பிகம் அ கேர்ள், ஷீஸ் நோ மோர் சைல்டு. அவங்க வந்து ஃபோன் பண்ணால் என்ன கேட்பாங்க, சாப்பிட்டீங்களா, எப்போ, ஏன் இன்னும் சாப்பிடல, சீக்கிரம் தூங்குங்கன்னெலாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹி வாண்ட்ஸ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் மீ. நேரம் ஆஃபீஸ்க்கு வந்துடுவான். அவனுக்கு வந்து அங்கே பசங்க ஆஃபீஸில் இருக்காங்க. ஆஃபீஸில் ஒரு நாய் இருக்குது, மாணிக்கம்னு ஒரு நாய் இருக்குது. அது வந்து அவனுக்கு பயங்கர ஃப்ரெண்டு. அங்கே ஒரு 2 ஃப்ரெண்டு வச்சுருக்கான். எல்லாரும் வந்து அடிக்கடி ஆஃபீஸ் வந்து விளையாடிட்டு இருக்கான். பூந்தென்றல் வந்து இப்போது ஹாரி பாட்டர் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்காக நான் படிக்கணும் ஹாரி பாட்டர். ஸோ எனக்கு தெரியாது அந்த வேர்ல்டு. அசுரன் தந்தை, அசுரன் படத்தில் அப்பா என்ன வேணால் பண்ணுவார் குடும்பத்துக்காக. இந்த அசுரன் எப்படிப்பட்ட தந்தை? வீட்டுக்கே போக மாட்டார், ஆஃபீஸ்லேயே இருப்பார். இந்த அசுரன் ஆஃபீஸ்லேயே இருக்காராமே.
குழந்தைங்களுக்காக ஹீல் டூ எனிதிங். பட் நீங்க சாருக்கு கிஃப்ட் நல்ல நல்ல கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு சே திஸ். அவரோட பல விஷயங்கள் ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ ஹவ் கிவன். ஃபர்ஸ்ட் மொபைல், ஃபர்ஸ்ட் பைக், ஃபர்ஸ்ட் லேப்டாப், first car. First bike was RX 100. They gave me per diem ஒரு 1 lakh lump sum money கொடுத்தாங்க. ஸோ வீட்டுக்கே கொடுக்கல, அப்படியே டோட்டலாக மறைச்சிட்டேன். வீட்டில் சொல்லவே இல்லை, வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது. அப்படியே கொண்டு வந்து, பிகாஸ் ஐ யூஸ் டு see him go in the bus. பாலுமேந்திரா சார் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எவ்ரி டைம் he had to take a bus and ஓடுவாங்க. சார் வர சொல்லியிருக்காங்கன்னா அப்படி லைக் மார்னிங். ஸோ அண்ட் he used to borrow bikes from other friends. ஸோ அதை பார்த்துட்டே இருந்தேன். ஸோ ஐ ஃபெல் somehow I should get him one அப்படின்ட்டு. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். நீங்கள் பக்தியா? நீங்கள் கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் உண்டா? அவரால் தான் எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவரால்? நிஜமாவா? எப்படி? நம்ம கொடுக்குற டார்ச்சர்லாம் என்ன பண்ணுறது? அவர் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டுவேன்ல. ஸோ ஸோ ஸ்வீட், ஸோ ஸ்வீட். அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, பிடிக்காத விஷயங்கள் என்ன? அவரோட படத்தில் வந்து அரசியல் கருத்துக்கள் லைக் சமூகத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களுமே சத்தமாக பேசக்கூடிய படமாக இருக்குது. அரசியல் வாழ்க்கைக்கு சார் வருவாங்களா? அரசியல் அவருக்கு நிறைய தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. வந்தார் அப்படின்னா என்னோட ஃபுல் சப்போர்ட் அவருக்கு இருக்கும். அரசியல் வாழ்க்கைக்கு தயாராக இருக்கீங்களா? என்னோட அரசியல் வந்து என்னோட சினிமா தான். சினிமா. ஏன்னா ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருந்து என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை விட அதிகமாக என் சினிமாவின் மூலமாக என்னால் செய்ய முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் என்னோட பொலிட்டிக்கல் வியூஸுக்காக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக, என்னோட சாலிடாரிட்டியை காட்டுறதுக்காக ஒரு இஷ்யூவில் நான் என்னை முன்னிறுத்திக்கணும்னா நான் போவேன். பட் மை பாலிட்டிக்ஸ் ஆர் மை மோட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் இஸ் மை ஃபில்ம்ஸ். என்னுடைய சினிமா தான் என்னுடைய அரசியல் ஆயுதம். அண்ட் ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறோம், அந்த ஃபோட்டோ நீங்கள் பாருங்கள். ஒன்றே ஒன்று தான், எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்போ ஒன்றுமே தெரியலன்றது மட்டும் தெரியுது. இல்லை, அவங்க வந்து வீட்டில் வந்து ரொம்ப செல்லம். ஒரு எம்எல்ஏவோட பொண்ணு, முதல் பொண்ணு, ரொம்ப செல்லம். அந்த பெரிய ஃபேமிலிக்கு ரொம்ப செல்ல பொண்ணு. அவங்க வச்சது தான் சட்டம், அவங்க சொல்கிறது எல்லாமே நடக்கும். அதனால் அந்த ஆனந்த சிரிப்பு எப்போவுமே உண்டு. ஓகே, அம்மா வாங்க வாங்க. ஐயோ, வெல்கம் வெற்றிமாறன் சார் மதர். சைலண்டாக நில்லுங்க, நீ பார்த்துட்டியே. ஃபோட்டோ காட்டும் போதே அடுத்தது 3 மணி நேரமாக திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தது என்னன்னு தெரியாதா? நீங்கள் ஸ்ட்ரிக்டான டீச்சரா மேம்? வீட்டில் எப்படி? அப்படிலாம் சொல்ல முடியாது, அதை என் பையன்கிட்ட என் பொண்ணுக்கிட்டே தானே கேட்கணும். கண்டிஷனாக இருப்பேன். கண்டிஷனாக இருப்பீங்க. அவன் சின்ன பிள்ளைலேருந்தே என்கிட்ட தான் ரொம்ப அட்டாச்சு. குழந்தையா இருப்பான். அப்போ வந்து கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது எல்கேஜி கூட படிக்கல. அவன் வேர்த்து கொட்டும். அப்போ நேராக போயிட்டு அவங்க டேடிக்கிட்ட ஒரே சண்டை போடுறான். முதல்ல கிச்சனில் ஒரு ஃபேன் போட்டு விடுங்க, என் மம்மிக்கு வேர்த்து கொட்டுது. அதே போல் அவங்க டேடி வந்து என்ன பேர் சொன்னால் அவன் சண்டை போட்டான் ஒரு நாள். ஓ, அப்பா உங்களை பேர் சொன்னால் சண்டை போட்டான். சண்டை போட்டுட்டு நீங்கள் வந்து என் மம்மியை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. அவங்க உடனே ஏன்டா என் ஒய்ஃபுடா. இல்லை மம்மி தான் வீட்டில் பெரியவங்க, நீங்கள் எப்படி பேர் சொல்லலாம். எங்கள் ஹஸ்பண்ட் அதை கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க. எல்லாரும் கேட்டாங்க, ஏன் நீங்கள் பேர் சொல்லி கூப்பிடுறதில்ல, மம்மின்னு கூப்பிட்றீங்கன்னு. ஐயோ, அவங்க பையனை கொண்டுடுவாங்க, வேண்டாங்க. வெற்றிமாறன் சார் ஆஸ் அ பிரதர் வீட்டில் என்ன சேட்டெல்லாம் பண்ணியிருக்காரு சின்ன வயசில்? வீட்டிலலாம் சேட்டை கிடையாது, வெளியில் இருக்கலாம். வீட்டிலலாம் நல்ல பிள்ளை தான். வெளியில் பண்ணது வீட்டுக்கு வர ரொம்ப சமத்தா இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் லைஃப்னு எடுத்துக்கணும், பார்ட்டியெல்லாம் போவீங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் நோ அப்படின்ட்டாரு. அப்புறம் எப்படி வெளியில் நம்ம சேட்டன்லாம் சொல்ல முடியும்? அதெல்லாம் 15-16 வயசுல முடிச்சாச்சு. எக்ஸாக்ட்லி, அதெல்லாம் வந்து அந்த ஒரு ஏஜ்லேயே முடிஞ்சிருச்சு, ஸ்கூல் டேஸ்லேயே முடிஞ்சிருச்சு. பூந்தெண்டல் கிட்ட கேட்கணும். பூந்தெண்டல் அசுரன் பார்த்தீங்கல்ல, எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது? எனக்கு அசுரன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நினச்சேன் என்னால் பார்க்க முடியாது, ரொம்ப வயலன்ஸ் இருக்குது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லைக் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படி ரொம்ப இருந்துச்சு. சாரோட வெற்றி
அந்த அசுர வெற்றி எப்படி பார்க்குறீங்கம்மா? நான் எப்பயுமே எதிர்பார்ப்பேன் அடுத்த படம்னா டெஃபினட்டாக அது ஜெயிக்கும்னு. பட் இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. நெகட்டிவே எங்கேயுமே நான் பார்க்கல. நெகட்டிவ் அந்த இதுவே வரவே இல்லையே கமெண்ட்ஸு. எல்லாருமே நல்லாயிருக்கு, ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லாயிருக்கு. இப்போ அவங்க படம்னா கொஞ்சம் ஃபேமிலி பார்க்குறதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. வட சென்னையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சாங்க. ரெண்டாவது நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். கடைசியில் வந்து கல்வி தான் அப்படின்ற அந்த மெசேஜ் வந்து இந்த சமுதாயத்துக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருந்தது அது கேட்டு. கடைசியில் இயக்கம் வெற்றிமா எழுத்து இயக்கம் வெற்றிமாறன்னு பயங்கரமாக அழுதுட்டேன். ஏன் அழுதிங்க? ஏன்னா எத்தனை படம் எடுத்தாச்சு, எவ்வளோ சக்ஸஸ் பார்த்தாச்சு. ஆனாலும் ஒரு அம்மாவுக்கு வந்து முதல் வெற்றி மாதிரி தானே இருக்கும். இன்னும் எத்தனை படம் வந்து ஜெயிச்சாலும் இப்படி தான், இதே மாதிரி தான். ஆமாம், இதே மாதிரி. பசங்களை இன்னொரு அப்பா மாதிரி தான் வீட்டில் அப்பாவோட அந்த ஃபாதர் ஃபிகரில் தான் நிறைய பார்ப்பாங்க. ஸோ அம்மாவா நீங்கள் அவர் உங்களை மாதிரி எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் சாயல்ல இல்லை அவர் உங்களை மாதிரி தான் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அவன் வந்து கொஞ்சம் எங்கள் மதர் சைடில் எங்கள் தாத்தா இருந்தாங்க, அவங்கள போல் கொஞ்சம் ஒரு பொறுமையான அந்த மாதிரி குணங்கள்லாம் குழந்தையில இருந்தது. இப்போ டெரர் ஆயிட்டான் எல்லாரும் சொல்கிறாங்க. சின்ன பிள்ளையில பாய் திறந்து பேச மாட்டான், ரொம்ப அமைதியாக இருப்பான், ஒரு சண்டையெல்லாம் போட மாட்டான். அந்த மாதிரி அக்காவை மேலே ரொம்ப இஷ்டம். அவங்க அக்கா வந்து ஒரு அம்மா மாதிரி வச்சுக்குவான். ஏன் அக்கா இன்னொரு அம்மா? எனக்கு பொண்ணு மாதிரி தான் எங்கள் அக்கா. ஆமாம், பொண்ணு மாதிரி அந்த மாதிரி தான். எனக்கு ஆக்சுவலாக சொல்லணும்னா ரோல் ரிவர்சல் தான். அம்மா வந்து சொன்னும் போது சின்ன பிள்ளையில நான் வந்து அவனை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஓகே. பட் இப்போ வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஆப்போசிட். நான் வந்து அவன் சொன்ன மாதிரி அப்பாவாக பார்க்குறேன். ஓகே. எங்கள் அப்பா நான் அந்த அந்த மிஸ் பண்ணுற இது ஸ்பேஸை வந்து அவன் ஃபில் பண்ணிடுறான். அண்ட் எதுனாலும் டக்குன்னு ஒரு ஒன்றுமே இல்லை, சின்ன விஷயம்னா கூட அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் முதல்ல கால். அண்ட் அவனுமே இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் நான் கால் பண்ணால் எடுக்காமல் இருந்ததே கிடையாது. இப்போ வந்து எனக்கு அவன் தான் அப்பா. ஓகே, வெரி நைஸ். ஸோ தமிழ் குடும்பங்களில் கொஞ்சம் சில நேரங்களில் அம்மா கிட்ட அப்பா கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் இருக்க செய்யும். நம்ம மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் பேசிட மாட்டோம். ஸோ ஏதாவது சில விஷயங்கள் நீங்கள் சொல்லணும்னு நினச்சி சொல்லாமல் போஸ்ட்போன் ஆகி அந்த மாதிரி ஏதாவது மனசில் இருக்கா? அம்மாவோட எனக்கு அது மாதிரி இல்லை. எங்கள் அப்பாவோட நான் மொத்தமாகவே வந்து கணக்கு போட்டால் when he died I was 23 years old. மொத்தமாக கணக்கு போட்டால் நாள் கணக்கு அப்படின்னு கணக்கு போட்டேன்னா மொத்தமாகவே நான் வந்து ஒரு 10 நாள் தான் எங்கள் அப்பா கூட பேசியிருப்பேன். அந்த மினிட்ஸ்ன்னு கணக்கு பண்ணால் அவ்வளோதான். எனக்கும் அவங்களுக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். சின்ன வயசில் வந்து 2 காரணங்கள். ஒன்று ஹி வாஸ் நாட் அரவுண்ட், இன்னொன்று இருக்கும்போது எனக்கு பேசுகிறதுக்கு தோணாது, அந்த டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இருந்தால் நிறைய இருக்குது எனக்கு பேசுகிறதுக்கு. when I'm 40 I know the value of an old man in the family. இந்த அசுரன் வெற்றிமாறன் நிகழ்ச்சியில் சில விஷயங்களை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க, அதை நம்ம பார்க்கலாம். என் இனிய தமிழ் மக்களே, வெற்றிமாறன் ஒரு அற்புதமான இயக்குனர். எனக்கு வெற்றிமாறன் மேலே ஒரு சின்ன இது உண்டு. என்னென்னா, வெற்றிமாறன் பேசிக்கலி ஒரு பிறந்த பூமி வேறு. ஆனால் ஆடுகளம் முதல் படம் பார்க்கும்போது எனக்கு ஷாக் ஆகிட்டேன். ஒரு கிறிஸ்தவ பின்னணியில், ஒரு கிறிஸ்டியானிட்டி பேக்ரவுண்டில் தெளிவாக அழுத்தமாக ஆழமாக அந்த சொல் மாறாமல் இப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. இப்போ மன்வாசம் நான் சொல்லுவேன், ஏன்னா அதில் பிறந்து வளர்ந்துருக்கேன். அங்கேயே எனக்கு வெற்றிமாறன் மேலே ஒரு பெரிய ஒரு முதல் புள்ளி அவர் மேலே ஒரு இயக்குனர் கிடச்சிருக்கான், ஒரு பெஸ்ட்டு இயக்குனர் அப்படின்னு. அடுத்து நான் பார்த்த படங்களில் வடசென்னை ஏன் இவ்வளவு அழுத்தமாக அந்த வடசென்னை வாழ்க்கையை சொல்ல முடியாது. கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தி இருக்க முடியாது, பட் அழுவுணர்ச்சியோடும் உணர்வுபூர்வமாக சொல்லும். அசுரன் இந்த படம் அந்த களமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். மேல்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள்னு நிறைய படங்கள் வந்தது, பட் யாரையும் புண்படுத்தாமல் சொல்ல வேண்டிய கருத்தை ரொம்ப மென்மையாக அழகாக சொல்லிடுவான் வெற்றிமாறன். எனக்கு என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது ஒரு ஜெலஸ் வரும். வெற்றிமாறா, நீ ஓடிட்டடா, என்னை விட்டு ரொம்ப முன்னே போயிட்ட, இருந்தாலும் வயசு இருந்தாலும் விடுறதில்ல, நான் கூட ஓடி வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுவேன். சச்சவே இஸ் ஒண்டர்ஃபுல் டைரக்டர். நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய இயக்குனர் இந்த தலைமுறையில். நான் வந்து அவனை ஃப்ரெஞ்சு டைரக்டர்னு சொல்லுவேன். ஃப்ரெஞ்சில் தான் அந்த மாதிரி ஒரு படங்கள் பார்த்து ரசிப்பேன்.
நம்ம நாட்டில் இன்றைய இளைஞர்களில் வெற்றிமாறன் ஒரு பிரெஞ்சு டைரக்டர் ஈக்குவலான, அதுக்கு மேலே கூட சொல்லலாம். நம்ம மண்ணை வச்சு அற்புதமாக ஜெயிச்சிருக்கான். வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்க்கணும், ஏதோ விளம்பரத்துக்கு சொல்கிறதா நினைக்கக்கூடாது. வி ஷுட் நோ அவர் பீப்புள் டேலண்ட். நம்முடைய பசங்களுடைய திறமையை பார்க்கறதுக்காண்டி அது பார்க்கணும். எனக்கு வந்து பாலுமகேந்திர சார் டெத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய வாய்டு ஒன்று, அந்த வாய்டு வந்து எனக்கு பாரதி சாருடைய பழக்கம் ஏற்பட்டதுக்கப்புறம் அது எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இதாச்சு. பாலுமகேந்திர சார் வந்து இஸ் அ வெரி ரிஃபைன்டு பர்சன். இவர் வந்து அதுக்கு ரைட் ஆப்போசிட்டாக தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்குவார். இப்போ படம் எடுத்தால் போட்டு காட்டுறது, விசாரணை போட்டு காமிச்சேன், இந்த வட சென்னை காமிச்சேன், இப்போ இந்த அசுரன் ரிலீஸ்க்கு முன்னாடி காமிச்சேன். அவருக்கு இஸ் வெரி டச்ட் அண்ட் மூவ்டு. அண்ட் பிடிச்சா பிடிக்குது, பிடிக்கலன்னா பிடிக்கலன்றது வந்து அவ்வளோ ஓப்பனாக பிளண்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு ஆள். அதனாலே காட்டுவேன் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாரு, அந்த ஃபீட்பேக் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காக காட்டுவேன். அடுத்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் பேசுகிறாங்க, பார்த்துக்கலாம் சார். மிக சில டைரக்டர்ஸுடைய ஒர்க் தான் நான் வந்து அந்த படம் தியேட்டரில் வந்தோடனே பார்க்கணும் அப்படின்னு இருக்கும். அதில் மிக சில டைரக்டருடைய லிஸ்ட்டில், என்னுடைய லிஸ்ட்டில் வெற்றிமாறன் இருக்காரு. ஒரு கம்பெல்லிங் ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு இன்டெகிரிட்டி உள்ள ஒரு ஃபில்ம் மேக்கர். அவருடைய படங்கள் இன்டெகிரிட்டியோடு இருக்கும். ஹீரோ ஸ்டார் அப்படின்லாம் பார்க்காம அந்த கேரக்டருக்கு என்ன கரெக்டாக இருக்கணும், அந்த கேரக்டரை பேஸ் பண்ணி, அந்த சூழலை பேஸ் பண்ணி, அந்த செட்டிங்கை பேஸ் பண்ணி ரூட்டடாக இருக்கும் அவருடைய படம். ரொம்ப இன்டெகிரிட்டியோடு இருக்கும் அவருடைய படம். எனக்கு அதனால் ரொம்ப பிடிக்கும். விசாரணை தவிர மற்ற எல்லா படங்களையும் தனுஷ் தான் ஹீரோ. ஆனால் ஒவ்வொரு படத்துலையும் வேற ஒரு தனுஷ் நம்மளால் பார்க்க முடியும். அது டைரக்டருடைய ஒரு ஸ்ட்ரென்த் தான் அப்படின்னு நினைக்கிறேன். வே ஹி இன்டிகிரேட்ஸ் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி. அது ஒரு நம்ம ஒரு தியேட்டரில் உட்காந்து ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு தாட் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸில் போயிடும். ஸோ வெற்றிமாறன் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இயக்கம். I think he's one of the most important filmmakers in Tamil cinema today. And more than that, அவர் வந்து தனுஷோட பண்ணுற collaboration, it is one of the most important actor-director collaborations in Tamil cinema. வெற்றிமாறனுக்கு என்ன ஸ்பெஷல்னா, அவர் வந்து ஒரு நம்ம நிறைய யூஸ் பண்ணுற வேர்டு வந்து ஒரு நேட்டிவிட்டின்னு சொல்லிகிட்டே இருப்போம். இந்த படத்தில் நேட்டிவிட்டி இருக்குது, இந்த படத்தில் நேட்டிவிட்டி இல்லை அப்படின்னு. அந்த நேட்டிவிட்டி போகாமல் ஆனால் ஒரு வேர்ல்ட் சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு வந்திருக்காருங்கிறது தட் இஸ் ஸ்பெஷாலிட்டி. அந்த உலக சினிமாங்கிறது ஒரு சென்சிபிலிட்டி இருக்குது இல்லையா. அதாவது நம்ம நாட்டில் நடந்தாலும் அது வந்து நீங்கள் கேன், வெனிஸ் அந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ப்ளே பண்ணால் அந்த படம் வந்து அவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு வந்து அந்த சினிமாட்டிக் லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியும். அவர் சீன்ஸ் பார்க்கும்போது எப்போவுமே அந்த கேமரா அவ்வளோ அலர்ட்டாக இருக்கும். ஒரு 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 மூட் க்ரியேட் பண்ணும். ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துல அது ஸ்டேஜ் மாதிரி வச்சுட்டு அந்த ஸ்டேஜில் அந்த ஆக்டர்ஸை நகர்த்துறது, இல்லை ப்ராப்ஸை வச்சு பண்ணுறது, அதெல்லாம் கொரியோகிராஃபி. அண்ட் அதில் வந்து ஹீஸ் ரியலி அ மாஸ்டர். அண்ட் அவரோட டைரக்டோரல் சிக்னேச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ ஒரு டைரக்டர் பை வெற்றிமாறன்னு சொல்லாட்டி கூட அது வெற்றிமாறன் படம்னு தெரிஞ்சிடும். இன்னைக்கு உங்களோட இந்த ஜேர்னி பற்றி நிறைய பேசணும். இன்ஃபேக்ட் ஃபிலிம் மேக்கர் வெற்றிமாறன் சார், ஃப்ரெண்ட் வெற்றிமாறன் சார், அண்ட் ஃபேமிலி மேன் வெற்றிமாறன் சார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அண்ட் எங்களோட அதாவது தமிழ் மக்களோட அந்த ப்ரைடை நாளுக்கு நாள் நீங்கள் அதிகமாக்கிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் எங்களுக்கு கிடைக்கிற வெற்றி நாங்கள் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறோம். ஸோ அந்த வகையில் தமிழ் மக்களுக்கான இந்த வெற்றியை நீங்கள் தொடர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஒரு ஃபேமிலி பிக்சர் சார் இந்த தருணத்தில்.